ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இது வந்து போன கிழமை சண்டே எடுத்த வீடியோ. சண்டே பார்த்தீங்கன்னா கனடாவில் வெதர் 42 பாகை ஃபீல் லைக்காக இருந்தது. நல்ல வெதராக இருந்தது. அப்போ நாங்கள் இந்த வெதருக்கு இதமாக இருக்கட்டுமென்று பீச்சுக்கு போனாங்க. நாங்கள் போன பீச்சின் பேர் லேக் ஷோர் பீச். இந்த பீச் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து 1.5 மணித்தியால கார் ஓட்ட தூரத்தில் இருக்குது. நல்ல பீச்சை அண்டிய பகுதியில் பார்த்திங்கன்னா குடிமனைகளும் இருந்தது. நல்ல க்ளீனான வாட்டர் நல்லா இருந்தது. எங்களோட சின்னாக்களுக்கு பீச்சுக்கு போகிறோன்னா நல்ல விருப்பம். அப்போ தான் இந்த வெதர் நல்லா இருக்கிறபடினால நாங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸாக பீச்சுக்கு போய் அண்டே நாளை என்ஜாய் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் இந்த பீச்சில் இருக்கிறாங்கன்ட்டு. ஏனெண்டா அன்றைக்கு வெதர் நல்ல வெதராக இருந்தது. இந்த வெதருக்கு பீச்சுக்கு போகிறத தவிர வேறு நல்ல சாய்ஸ் இல்லை. ஆனபடினால பீச்சுக்கு போனாங்க. பீச்சுக்கு போயிட்டு அண்டே நாள் பீச்சில் என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பாடெல்லாம் கொண்டு போனாங்க. போய் அங்கேயே இருந்து குளிச்சுட்டு நல்லா பசியாக இருந்தது. கொண்டு போன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு பீச்சிலே போலெல்லாம் கொண்டு போனாங்க. எல்லோரும் போலெல்லாம் விளையாடி கொண்டு பீச்சிலே வந்தாங்க. பீச்சில் குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு எல்லாம் குளிச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த பீச்சை அண்டிய பகுதியில் அந்த பீச்சின் வளாகத்துக்குள்ளேயே சின்னாக்களுக்கு விளையாடுற இடம் இருக்குது. இந்த விளையாட்டு வந்து 25 சென்ட்ஸ் கட்டினீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ரவுண்டு இந்த விளையாட்டில் நீங்கள் விளையாடலாம். இது குதிரை சவாரி. இதில் எல்லாம் விளையாடிட்டு இதுக்கு பக்கத்தில் பார்க்கும் இருக்குது சின்னாக்களுக்கு. அதுலேயும் எங்கள் சின்னாக்கள் நல்லா விளையாடி கொண்டிருந்தேன். சில பீச்சுகள் பார்த்திங்கன்னா பீச் மட்டும்தான் இருக்குது. பார்க்குகள் சின்னாக்களுக்கு விளையாடுற இடங்கள் ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த லேக் ஷோர் பீச்சில் பார்த்திங்கன்னா பீச்சும் இருக்குது. பீச்சு அண்டிய பகுதிகளில் பார்த்திங்கன்னா பார்க், சின்னாக்களுக்கு விளையாடுற விளையாட்டு இடங்கள், சாப்பாட்டு கடைகள், ஐஸ்கிரீம் கடைகள், அதோட அவையில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய இடங்கள் எல்லாமே இந்த பீச்சை சுற்றி இருந்தது. அதுதான் இந்த பீச்சின் ப்ளஸ் பாயிண்ட் உண்டு. இப்போ கனடாவில் பார்த்திங்கன்னா நல்ல வெதர். நீங்கள் பீச்சுகளுக்கு போய் என்ஜாய் பண்ணணுமெண்டா இந்த லேக் ஷோர் பீச் நல்ல பீச்சுன்னு தான் நான் சொல்லுவேன். இது பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியா. இங்கே வந்து நீங்கள் பே பண்ணி தான் பார்க் பண்ணணும். அவருக்கு பார்த்திங்கன்னா $4 நீங்கள் பே பண்ணணும். இந்த இப்போ பார்க்குறது பீச்சின் முன்பகுதி. இது ஒரு சின்ன ஒரு பாலம் மாதிரி இருக்கும். இதை சுற்றி பார்த்திங்கன்னா அகைன் பீச் தான். இதில் பார்த்திங்கன்னா இந்த போர்டுகள் எல்லாம் நங்கூரம் விட்டு வச்சுருக்குறாங்க. மேபி மீன் பிடிக்கிற ஏரியாவை கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். எனக்கு வடிவாக தெரியாது. ஆனால் நல்ல என்ஜாய் பண்ணக்கூடிய இடமா இருந்தது. நிறைய போட்டுகள் இங்கே நங்கூரம் விட்டு இருந்தது. இது பீச்சின் முன்பகுதி. இப்படியே போக பெரியது ஒரு பீச். அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா மீனெல்லாம் சிலாக்கள் பிடிச்சி கொண்டுண்டவங்க. பார்த்தீங்களா அவ்வளோ போட்டுகள் இங்கே இருக்குதுண்டு. இந்த பீச்சுக்கும் கார் விடுறது, கார் பார்க்கிங்கும் கொஞ்சம் இடம்தான். இது பார்த்திங்கன்னா இது வந்து பீச்சின் முன்பகுதி. இதுலேயும் இந்த கப்பல் எல்லாம் நங்கூரமிட்டு வச்சுருந்தவங்க. இது வந்து அந்த ரிலாக்ஸிங் ஏரியா, ரிலாக்ஸிங் ஹோல் மாதிரி. பீச்சில் குளிச்சுட்டு வந்து கொண்டு போன சாப்பாடுகளை அந்த ரிலாக்ஸிங் ஹோலில் இருந்து சாப்பிடலாம். ஈவினிங் பார்த்திங்கன்னா பீச்சில் ஃபுட்பால் எல்லாம் நிறைய பேர் விளையாடி கொண்டு இருந்தவங்க.
நாங்கள் விளையாடையில் அதை பார்த்து கொண்டு வந்தோம் நாங்கள். ஈவினிங் ஒரு 7:30 இருக்கும். பசி வந்துட்டு திரும்ப பாபிக்கு எல்லாம் கொண்டு போனாங்க. ஹொட்டாக் பண்ணுகள் ஹொட்டாக் எல்லாம் அதெல்லாம் பாபிக்கு போட்டு சாப்பிட்டு கோனும் கொண்டு போனாங்க. அதுகளையும் சாப்பிட்டு ஒரு 8:30 இருக்கும். பீச்சில் இருந்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.